கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈரிய நேற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆமென். இன்று நாம் வானங்கள் என்பதை குறித்து சற்று தியானிக்க இருக்கிறோம். பல நூற்றாண்டிற்கு முன்பதாகவே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சங்கீதக்காரன் குறிப்பிடும் வானங்கள் என்பது எது? வானத்திற்கும் பூமியும் உள்ள இடையே உள்ள தூரத்தை விஞ்ஞான ரீதியாக என்றும் குறிப்பிடப்பட முடியவே இல்லை. நட்சத்திர மண்டல குடும்பத்தை மில்கிவே என்று அழைக்கின்றோம். சூரிய மண்டலத்தின் ஒரு பகுதியாக கொண்ட கூட்டத்தின் ஒரு பகுதியே நட்சத்திர மண்டலம், சூரிய குடும்பம் என்கிறார்கள். இந்த நட்சத்திர மண்டலத்தில் 30 மில்லியன்களுக்கும் அதிகமாக உள்ள ஒரு கூட்டம்தான் இந்த நட்சத்திர மண்டலம். இந்த ஒரு சூரியன் ஒரு மில்கிவே ஒரு கேலக்சிக்கு சமமாக காணப்படுகிறது. பூமியின் அளவு 1.5 மில்லியன் ஒரு சூரியனுக்கு சமமாக காணப்படுகிறது. ஒரு பூமியின் அளவு 50,96,00,000 கிலோமீட்டர் சுற்றளவு, அதாவது 19,70,000 ஸ்கொயர் ஃபீட் மைல்ஸ் அதன் சுற்றளவு. இப்படி ஒரு 1 லேக் கேலக்ஸி டுகெதர் தான் ஒரு வானம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வானத்தை பற்றி ஆய்வுகள் எடுத்துரைக்கிறது நமக்கு இன்று. மற்றும் சங்கீதக்காரன் குறிப்பிடப்படும் வானங்கள் எங்கே எப்படியெல்லாம் இருக்கிறது. இவ்வளவு பெரிய நட்சத்திர கூட்டத்தில் மிகவும் பூமியும் ஒரு புள்ளி போல்தான் காணப்படுகிறது. இதிலே நாம் எங்கே எப்படி இருக்கிறோம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவது போல் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் குறிப்பிடும்போது தராசில் படிந்த தூசிக்கு நாம் சமமாக ஒப்பிடுகின்றார். இப்படி பல வானங்களை உண்டாக்கிய தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்கியவர்தான். நம்மை பாதுகாத்து வருகிறார் என்றால் நாம் எப்படிப்பட்ட விசேஷமான ஜனங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தில் காணப்படுகின்ற சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள் என்ற கேலக்சி சூரிய குடும்பம் அனைத்துமே தேவ மகிமையை வெளிப்படுத்தி வருகிறது. ஆனால் தூசிக்கு ஒப்பிடப்படும் நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோமா? அழிந்து போகிற காரியங்களுக்காக கவலைப்படாமல் அழியா நித்திய நமது வாழ்க்கையை சிருஷ்டித்த தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? ஆமென். God bless you.